நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசலை எவன்டா நீ நான் வாட்ச்மேன் கூட நிக்கலடா. ஆமைக்கரை சீமான போல ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரோட உண்மை முகத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உச்சத்தை விட்டுட்டு வான்னு உன்னை யார் கூப்பிட்டா என விஜய்க்கு கேள்வி கேட்ட சீமானே, தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வான்னு யாராச்சும் ஒன்றை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா? தளபதி அளவுக்கு நமக்கு கூட்டம் வரலன்னு ரொம்ப நொந்து போயிருக்காப்புல நம்ம சீமான். ஏப்ரல் 19 சீமான் தளபதி விஜயை பற்றி என்ன பேசியிருக்கிறான்னு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளை எடுத்து எல்லா பக்கம் சட்டை செய்ய முடியல. அப்போ அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும். ஜூன் 21 தளபதி விஜயை பற்றி சீமான் என்ன பேசியிருக்கிறான்னு இந்த வீடியோவை பாருங்கள். அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். ஏப்ரல் 21 தளபதி விஜயை பற்றி என்ன பேசியிருக்கிறான்னு இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் சரினா சரி, தவறுனா தவறு. அதில் தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துறோம் தான் சொல்லுவோம். இவ்வளோ நாளும் ரஜினிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொன்ன சீமான் இப்போ எப்படி செம்ப தூக்குறாருன்னு மட்டும் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். இதுதான் சீமானோட முகம். இன்னியாச்சும் தம்பிகள் கரெக்டான பாதைக்கு போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா தம்பிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.